ஸோ மக்களே, நான் உங்கள் சக்தி பேசுகிறேன். இது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட். விடுமுறை காலங்கள்லாம் முடிஞ்சு நம்ம வென்ஸ்டே திரும்ப நெவர்மோருக்கு வராங்க. அவன் மட்டும் வருவான்னு பார்த்தா அதாங்க இல்லை, ஃபேமிலியே வருது. பத்தாவதுக்கு வென்ஸ்டேவோட தம்பி பக்ஸ்லியும் நெவர்மோரில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த பக்ஸ்லி போய் கை கால வச்சுட்டு சும்மா இருக்காம ஜாம்பியெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. இவனுக்கும் நம்ம அங்கிள் ஃபெஸ்டருக்கு இருக்கிற மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கும். அதை வச்சு ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அப்படி இப்படி போயிட்டு இருக்கும். பக்ஸ்லி பண்ணுற வேலைக்கெல்லாம் கூட்டுக்கலவன் யாருன்னா நம்ம யூஜின் தாங்க. இதோட ஸ்க்ரீன் டைம் சீசன் 1 கம்பேர் பண்ணுறப்ப சீசன் 2 கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா இந்த வெனஸ்டே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதே இதோட டெத்துக்கான காரணம் தான். எப்போ வெனஸ்டே தொட்டோன்னு அவளுக்கு ஒரு விஷயம் வந்துச்சோ அப்போலேருந்து அவளோட எபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியாக இருங்க, கிட்டத்தட்ட இருக்காது. ஸ்டார்டிங்ல எபிலிட்டிஸ் அவளுக்கு அதிகமாக இருந்தாலும் தற்போதைய நிலைமையில அவளுக்கு அந்த விஷயம் வரதே இருக்காதுங்க. வென்ஸ்டே அவங்க அம்மா வேற கூடிஸ் புக்கை எரிச்சிட்டனால அவளோட எபிலிட்டிஸ் திரும்ப எப்படி கிடைக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸ்டோரி வைஸ் நல்லா போயிட்டு இருந்தாலும் அங்கங்க சிஜி ஒர்க் பிசிறு தட்டுதுங்க. ஏண்டா தமிழ்ல தான் இப்படி பண்றாங்கன்னா ஹாலிவுட்ல உங்களுக்கு என்னடா பஞ்சம். அப்புறம் அந்த ஏவியன் சேவியோட காக்கெல்லாம் சிஜி ஒர்க்னு கொஞ்சம் பெட்டராகவே பண்ணிருக்கலாம். நார்மலா பார்த்தாவே தெரியுதுங்க சிஜி தான். அப்புறம் அந்த ஹைடு வர சீனும் கிட்டத்தட்ட அப்படிதாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கும்போது சிஜி ஒர்க்ல எஃபோர்ட் போடணும்ல. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க.